அம்மா வந்திருக்காங்க. சரி வா. வரேன் போ. அம்மா துர்கா, வாங்கம்மா. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. ம். ம். சாயந்தரம் குந்தவைக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் உன்னையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னம்மா, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். மாப்பிள, நீங்க தான் ஆளா இருக்கணும். எங்க வீட்டோட ஆம்பளையே நீங்க தான். நீங்க தான் ஆளா நின்னு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அத்தை, உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆம்பளை பையன் நினைச்சுக்கோங்க. குந்தவை ஃபங்க்ஷனை முன்னால இருந்து நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். சந்தோஷமா அத்தை? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி மாறிட்டான்னு. ஹாசினி, பார்வதி அம்மா, நீங்களும் கண்டிப்பா வந்து குந்தவைய ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வந்துடுறோம். கண்டிப்பா வரோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? குந்தவை நலங்கு ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணி என் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு என்னம்மா, உன் இஷ்டம் போல பண்ணிக்கோ. சூப்பர், தேங்க்ஸ். நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். சூர்யா கலந்துக்கிறதால கண்டிப்பா நானும் வந்து கலந்துப்பேன். மாதாஜி வரதுனால நானும் வருவேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க, பாய்மா. சரி அத்தை. ஹே தேவி, நம்ம போறோம், வீடியோ எடுக்கிறோம், ரெக்கார்ட் பண்றோம், போஸ்ட் போடுறோம், ரீல்ஸ் போட்டு தெறிக்க விடுறோம். ஓகே ஓகே. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் பின்பக்கமா போய் திரும்ப சரஸ்வதியா வீட்டுக்குள்ள வந்து சூர்யாவை அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. பரிகாரம் பண்ற மாதிரி ஒரு ஜோசியரை ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். நான் சூர்யாவை பூஜை செய்ய சொல்லி உட்கார வச்சு கையில இருக்கிற தாயத்தை கழட்ட வைக்க போறேன். கையில இருக்கிற கயிறை கழட்டினாலும் அவன் குளத்துல இறங்கி குளிக்கும் போது நான் நாகப்பாம்பா மாறி குளத்துல குளிச்சிட்டு இருக்கிற அந்த சூர்யாவை கொத்த போறேன். அவன் துடி துடிச்சு போய் சாக போறான். இதுதான் என்னோட பிளான். சூப்பர் பிளான். சங்கர பாண்டி கோயிலுக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ போய் சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சரி. சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலியா? காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. துர்கா, என்னம்மா இப்பதான் போனீங்க, மறுபடியும் வந்துட்டீங்க? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? அதான் சொன்னேன்லம்மா, தனியா பேசணும்னு. துர்கா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ம். சொல்லுங்க அத்தை, என்ன பேசணும்? குந்தவை கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. அந்த அமைச்சர் மகன் விஷயத்துல சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதா துர்கா ரொம்ப பயப்படுறா. அதனால அமைச்சரால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு அம்மன் கோவில்ல உங்க பேர்ல ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கேன்.
நீங்க வந்தீங்கன்னா அத நல்லபடியா முடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க அத்தை, உங்க சந்தோஷத்துக்காக நான் கண்டிப்பா வரேன். ஆ. அம்மா, பூஜை எப்போ வச்சிருக்கீங்க? ஆ, இப்பதான் மாப்ள. இப்ப நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான். சரிங்க அத்தை, போலாம். மாப்ள, சொல்லுங்க அத்தை. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அவ ரொம்ப பயத்துல இருக்கா. அதனாலதான் சொல்றேன். சரிங்க அத்தை. துர்கா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாகசரசு சூர்யாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. நாம ஜோசியரை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சிஸ்டருக்கு நல்ல விஷயமா போன் பண்ணி சொல்ல வேண்டியதான். துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்ள, போலாமா? அப்படியா? சரி, அப்போ நானும் வரேன். அது அது வந்து